பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையுமானவர். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். ஹல்லேலூயா. உயரத்தில் இருக்கிற அவர் நான் மூழ்கிவிடக்கூடாது என்று எனக்கு வருகிறதான ஆபத்தில் இருந்து அவர் என்னை தூக்கிவிட்டார் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா? ஒரு வியாகுலம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து நாட்களில் அவர் துணையுமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுதுங்க, சங்கீதம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இன்றைக்கு அநேக பேர் நெருக்கப்படும் பொழுது நாம் தேவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணுகிறதுனால தான் அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரால் நம்மை காப்பாற்ற முடிகிறதில்லை. அவர் நம்மை விடுதலையாக்குகிறதில்லை. தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 62:7 வாசிக்கும்போது, என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. தேவன் ஒருவரால் மட்டும்தாங்க நம்மை காப்பாற்ற முடியும். நம்முடைய இரட்சிப்பு அவருக்குள் இருக்கிறது, நம்முடைய மகிமை அவருக்குள் இருக்கிறது. இந்த கால வேளையில் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தருக்குள் இருக்கிற தேவ பலனை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கால வேளையில் கர்த்தருடைய கரத்தில் உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் அதை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய், உங்களுக்கு தேவ பலனாய், உங்களுக்கு துணை நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாயிருப்பவரே, இந்த கால வேளையில் நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிரும். அநேக நேரத்தில் உங்கள் ஆலோசனை நாங்கள் அலட்சியம் பண்ணிட்டோம்ப்பா. அதனால தான் எங்களால் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியலை. இந்த ஒருமிசை எங்களை மன்னித்து தயவாய் எங்களுக்கு உம்முடைய இரக்கத்தை கிடைக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.